சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், பாதம் ஒன்றே பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், பாதம் ஒன்றே பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. இன்றைய நாளிலே உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளும்படியாக முதலாவது சங்கீதம் பழைய ஏற்பாட்டிலே தாவீது ராஜா இந்த உலகத்திலே வாழ்ந்ததான வேளையிலே இந்த சங்கீதத்தை பாடினதாக எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. தாவீது ராஜாவோட வாழ்க்கையிலே அவர் எவ்விதமாக இருந்தார், எவ்விதமாக வாழ்ந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. புதிய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்து எவ்விதமாக வாழ்ந்தார், எவ்விதமாக ஜீவித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப இந்த தாவீது ராஜா எழுதின இந்த சங்கீதம் என்ன சொல்லுகிறது என்பதை நாம் வாசித்து இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார் என்பதையும் நாங்கள் அங்கே வாசிக்க போகிறோம், தியானிக்க போகிறோம். எடுத்துக்கொள்ளுங்கள். முதலாவது சங்கீதம் எல்லாருக்கும் தெரிஞ்சதாக டாக்டர் சொல்லியிருக்கீங்க. ஆமென். இந்த வசனம் சங்கீதம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. யார் இதை பாடினது என்பதை இதிலே குறிப்பிடப்படவில்லை. இரண்டாவது சங்கீதத்தை நாங்கள் பார்க்கும் பொழுதும் குறிப்பிடப்படவில்லை. மூன்றாவது சங்கீதத்திலே தாவீது தான் பாடினார் என்பதை குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆனால் அப்படினாலே நாங்கள் தாவீது எழுதிய சங்கீதம் என்று நாங்கள் குறிப்பிட்டாலும் சங்கீதக்காரன் என்று சொல்வது மிகவும் அழகாயிருக்கும் என்று நான் நினைக்கிறேன். வாசிப்போம். ரெண்டு பாசையிலே இருந்தால் ரெண்டு பாசையிலே கொஞ்சம் வசனங்களை மட்டும் வாசிங்கள் என்றாலே டிரான்ஸ்லேஷன் பண்ண முடியாது. வசனத்தை மட்டும் வாசிப்போம். எல்லா பிள்ளைகளும் எடுத்துக்கொள்ளுங்கள், எல்லோரும் எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு முக்கியமான காரியம், நம்முடைய வாழ்விலே தேவன் அற்புதம் செய்ய போகிறார் இன்னைக்கு. ஹல்லேலூயா. உங்களுக்கு மாத்திரமல்ல, இந்த உலகத்தில் இதை யார் யார் பார்க்கிறார்களோ, யார் யார் இதை கேட்கிறார்களோ, யார் யார் இதை வாசிக்கிறார்களோ, அவருடைய வாழ்விலே தேவன் அற்புதம் செய்ய வல்லவராக இருக்கிறார். வாசிங்கள். 9 வசனம். துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும் பாவியுள்ள வழியை இல்லாமலும் பரிசேயக்காரனின் உட்காமலும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்கால்களிலே ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்திலே தன் கனியை தந்து இலையுறாத மரத்தை போலிருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். துன்மார்க்கரோ அப்படியிராமல் காற்று பரவடிக்கும் பாதையை போல் இருக்கிறார்கள். ஆகையால் துன்மார்க்கர் நியாயத்தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்கள் சபையிலும் இணைப்பார்கள். கர்த்தர் நீதிமான்கள் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கர் வழியோ அழியும். Særlig den som ikke følger udugelige menneskers råd og ikke slår inn på syndens vei eller sitter sammen med spottere, men har sin glede i Herrens lov og grunner på den dag og natt. Han lik et tre plantet med bøkker med rennende vann. Det gir sin frukt i rette tid, og løvet visner ikke på det. Alt det han gjør skal lykkes for ham. Slik det ikke med de udugelige. De lik agner som spredes for vinden. Amen. அன்பான தேவஜனமே, இந்த வார்த்தையை நாம் பார்க்கும் பொழுது நாம் யார் என்பதை நமக்கு நாம் அறிந்து கொள்ள இந்த வசனம் நமக்கு உதவி செய்கிறது. நாம் யார் என்றால் துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளின் வழியில் இல்லாமலும் பரிகாசக்காரன் உட்காரவிடத்தில் உட்காராமலும் இருக்கிறவர்கள் என்று நீதிமான்களின் சபையிலே பாவிகள் நினைப்பதில்லை என்றும் வேதம் சொல்லுகிறதாய் இன்றைக்கு அநேகர் பிரசங்கிக்கிறதை நாம் கேட்கக்கூடியதாக இருக்கிறது. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. இப்பொழுது உங்களுடைய உள்ளத்தை நீங்கள் ஆராய்ந்து பார்ப்போம். நாங்கள் எந்த நிலையிலே இருக்கின்றோம், எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்க முடியும், நம்மை நாமே இன்றைக்கு நிதானித்து பார்ப்போம். நான் ஜெபம் செய்கிறேன், நீங்கள் நிதானித்து பாருங்கள். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நோக்கி நாங்கள் கூப்பிடுகிறோம். ஆண்டவரே, நீர் பாவிகளின் வழியிலே நீர் சென்றவராக இருக்கிறீர்.
பாவிகளோடு நீர் உட்கார்ந்திருந்தவராய் இருக்கிறீர், பாவிகளோடு நீ நடமாடுகிறவராய் இருக்கிறீர். ஆனால் இங்கே வேதம் சொல்கிறது பாவிகளோடு உட்காராமலும் அவருடைய வழிகளிலே நீ நடவாமலும் என்று சங்கீதக்காரன் இதை எழுதி வைத்திருக்கிறார். பாவிகள் நீதிமான் சபையிலே நிலைநிற்பதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, இவைகளை பார்க்கும் பொழுது இன்றைக்கு நாம் எந்த நிலையிலே இருக்கின்றோம், எப்படி வாழ்கின்றோம், எப்படி ஜீவிக்கின்றோம், எப்படிப்பட்ட பூமியை நாங்கள் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் முதலாவது அறிந்து கொள்ளவும், நம்மை நாம் நிதானித்து பார்த்தால் நாம் நியாயம் தீர்க்கப்பட மாட்டோம் என்ற வாக்கின்படி, நாம் நியாயம் தீர்க்கப்படாதபடி இந்த பூமியிலே வாழ்வதற்கு நீர் கொடுத்த ஒரு சத்திய வசனம் எங்களை ஆண்டவரை சுத்தப்படுத்தும்படி நாங்கள் சொல்லிக்கிறோம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்ன வார்த்தை மெய்யாக இருக்கிறது. நீ மெய்யாகவே மெய்யாகவே என்று நீ எழுதி வைத்திருக்கிறீர்கள். தேவரே, இதை நாளிலும் எங்கள் இதே கதவுகளை நீ திறந்தது. என் ஆத்மா வாழ்வது போல் நான் எல்லாவற்றிலும் வாழ்ந்து நான் சுகமாயிருக்க வேண்டும் என்று நீ விரும்புகிறேன். ஆனாலும் நான் சுகமற்றவனாய், நான் வேதனை உள்ளவனாய், நான் துன்பமற்றவனாய் நான் வாழ்கிறேன். என் ஆத்மா எப்படியாய் வாழ்கிறது? ஆத்மாவை ரட்சிக்கவே நீ இந்த பூமியில் இறங்கி வந்தீர். ஆத்மாவுக்காக உங்களுடைய ஜீவனை மரணத்திலே ஊற்றினீர், இரத்தத்தை சிந்தினீர் எங்களை மீட்கும்படியாக. ஆனால் நீ வேதம் சொல்லுவதற்கும் நீர் கூறியிருக்கிற வார்த்தைக்கும் முரண்பாடு காணப்படுவதாக இங்கே காணப்படுகிறது. ஆனாலும் எங்களுக்கு தெளிவுண்டாக்கும் உம்முடைய வார்த்தையினாலே இந்த பூமியில் இருக்கின்ற ஒவ்வொரு மனிதனும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது உம்முடைய சித்தமாக இருக்கிறபடினாலே, இந்த வார்த்தையினாலே இந்த பூமியிலே வாழ்கின்ற ஒவ்வொரு மனிதனும் ரட்சிக்கப்படுவதற்கு தேவனை தடையாயிருக்கின்ற ஆண்டவரே, தடைகளை சபையிலிருந்து எடுத்து போடும், மக்கள் மத்தியிலிருந்து எடுத்து போடும். உம்முடைய அன்பினாலே இந்த உலகத்தை நீ ரட்சித்தீர், இந்த உலகத்தை மீட்க வந்தீர். உம்முடைய அன்பினாலே இந்த உலகத்தை ஆண்டவரின் இரத்தத்தை சிந்தினீர், உண்மையே ஜீவ பலியாய் நீ ஒப்புக் கொடுத்தீர். ஆண்டவரே, நாங்களும் அதிகமாக ஒப்புக் கொடுத்து உண்மை போல வாழ எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் என்று வேதம் ஆரம்பிக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். துன்மார்க்கர் என்றால் யார்? பழைய ஏற்பாட்டு காலங்களிலே வாழ்ந்தவர்கள் பரிசுத்த தேவ ஆவியினாலே நடத்தப்பட்டவர்கள் அல்ல எல்லோரும். ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் அந்த நாட்களிலே இந்த பூமியிலே கொடுக்கப்படவில்லை. இயேசு வந்து இந்த பூமியிலே மரிக்கவில்லை. இயேசு வந்து மரிப்பதற்கு முன்பதாக தீர்க்கதரிசிகளின் வாக்கினாலே, சங்கீதக்காரருடைய வாக்கினாலே பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்தவான்களை கொண்டு அங்கங்கே அவர் பேசிய வார்த்தைகள் வேதத்திலே எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தைகளை நாம் தியானிக்கும் பொழுது நம்முடைய வாழ்விலே அது நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது, நமக்கு விடுதலை கொண்டு வருகிறது, நமக்கு சமாதானத்தை கொண்டு வருகிறது. என்றால் தேவ இதயத்தின் விருப்பத்தை, அவருடைய இதயத்தின் சிந்தனையை, அவருடைய யோசனைகளை மனிதனுக்கு கொடுக்கும்படியாக எழுதப்பட்டதுதான் இந்த வேதம். இந்த வேதம் நம்முடைய வாழ்விலே நாம் வாழ்வதற்கு மாத்திரமல்ல, மற்றவர்களை வாழ வைப்பதற்காக எழுதப்பட்டதாக இருக்கிறது. முற்காலத்திலே நாமும் துன்மார்க்கனாக இருந்தோம் என்று நாங்கள் பார்க்கும் பொழுது, துன்மார்க்கன் என்றால் பிசாசோடு வாழ்பவன் துன்மார்க்கன். பிசாசன் ஒருவன் இருக்கின்றான், அவன் கொல்லவும் அழிக்கவும் திருடவும் மற்றவர்களை ஏமாற்றவும் கொலை செய்யவும் அவன் வருகிறான். அப்படிப்பட்ட சிந்தனை உள்ளவர்களாக நாம் இந்த பூமியிலே வாழ்ந்தோம். அப்படி வாழும் பொழுது நமக்குள்ளே துன்மார்க்கன் இருந்தான். ஹல்லேலூயா. அப்ப அந்த துன்மார்க்கன் நமக்கு சொல்லுகின்ற அந்த ஆலோசனையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருந்தோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்விலே துன்மார்க்கன் நமக்குள் இல்லை. ஆனால் பூமியிலே இருக்கின்ற அனைவரோடு அப்படிப்பட்ட சிந்தனை உள்ளவர்கள் இருக்கிறார்கள். ஏனென்றால் அந்த மனிதன் துன்மார்க்கன் அல்ல, ஆனால் அந்த மனிதனுக்குள்ளே துன்மார்க்க ஆவி இருக்கிறபடினாலே அவன் துன்மார்க்கம் செய்யும்படியாக அவன் தூண்டப்படுகின்றான். அது ஆதாம் முதல் ஆரம்பிக்கப்பட்டதாக இருக்கிறது. ஆதாம் வழிவழியாய் மரபாய் பூமியிலே வாழ்ந்தவர்கள் குள்ளே அவன் செயல்பட்டுக் கொண்டிருந்தான். அதனால் அவன் துன்மார்க்கனாக இருந்தான். அவனோடு நீ உட்காரக்கூடாது என்று வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா. பிசாசோடு உனக்கு சம்பந்தம் இல்லை, ஆனால் மனிதனோடு உனக்கு சம்பந்தம் உண்டு. ஹல்லேலூயா.
காணப்படுகிறோம். நாம் பேசும் பொழுது, நாம் செயல்படும் பொழுது நாம் மாத்திரம்தான் இந்த பூமியிலே பரிசுத்தவான்கள், நாம் தான் இயேசு போல் இருக்கிறோம் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இயேசு வாழ்ந்த வாழ்வில்லை. இயேசு எப்படியாக அவர் வாழ்ந்தார், எப்படியாக அவர் ஜீவித்தார், எப்படியாக இருந்தார் என்பதை வேதம் நமக்கு தெளிவாக எழுதி வைத்திருக்கிறது. ஆனால் நாம் இந்த சங்கீதத்தை வாசித்துக் கொண்டு நாம் துன்மார்க்கரின் வழியிலே நாம் நகவாமலும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் துன்மார்க்க சிந்தனை நமக்குள்ள இருக்கிறது. சகோதரனே, சகோதரி, உன்னதத்தை ஆராய்ந்துப்பா. நான் வேதத்தை சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுதே துன்மார்க்கன் உனக்குள்ளே விதை விதைக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. அவனுடைய இதயத்தில் அதை எடுத்து போடுகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. துன்மார்க்கன் என்றால் பிசாசு. அவன் தான் துன்மார்க்கமான காரியங்களை செய்யும்படியாக மனிதனுக்கு ஏவுகின்றவனாய் இருந்தான். பழைய ஏற்பாட்டு காலங்களிலே பரிசுத்த ஆவியை பெற்ற மனிதர்கள் இருந்தார்கள், பரிசுத்த ஆவியை பெறாத மனிதர்கள் இருந்தார்கள். அவர்களுக்கு துன்மார்க்கமான ஜீவியம் இருந்தது. ஏனென்றால் அவர்கள் பிசாசுடைய ஆலோசனையிலே நடைபெற்றார்கள். ஏவாள் ஆதாம் கூட பிசாசுடைய ஆலோசனைக்கு செவி கொடுத்தவர்களாக, துன்மார்க்க ஆலோசனைக்கு செவி கொடுத்தவர்களாக இருந்தபடினாலே அவர்களை சாகவே சாவேன் என்று சாவீர்கள் என்று ஆண்டவர் சொன்னார். ஆனால் அவர்கள் உடனடியாக சாகவில்லை. அவர்கள் மாமிசத்திலே வாழ்ந்தார்கள் 960 வருடங்களுக்கு என்பதால். ஆனால் துன்மார்க்கன் அவன் ஜீவித்துக் கொண்டுதான் இருக்கின்றான். அவனுடைய ஆலோசனையில் நடவாமலும் என்று சொல்லப்பட்டது. பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் என்று சொல்லப்பட்டது. பாவிகள் என்றால் யார்? எவனுக்கு பிரியமில்லாமல் வாழ்கின்ற ஒவ்வொருவரும் பாவிதான். பாவி ஒரு வழியிலே போய் கொண்டிருக்கிறான். பாவம் செய்கிறவன் பாவி, வேதம் சொல்லுகிறது. அவ பாவி ஒரு வழியிலே போய் கொண்டிருக்கிறான். அந்த வழியிலே நீ போகாதே, அவன் போகின்ற வழியிலே நீ போகாதே. பாவி கொலை செய்ய போகிறான், விபச்சாரம் செய்ய போகிறான், வேசித்தனம் செய்ய போகிறான். ஆனால் அவனோடு கூட நீ நடந்து போக வேண்டாம் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. அதை நீ செய்யாதே. இயேசு கிறிஸ்து எப்படி வாழ்ந்தார் என்பதை நாங்கள் பார்க்க போகிறோம். அடுத்ததாக நாங்கள் பார்க்கும் பொழுது பரிகாசக்காரர். யார் பரிகாசக்காரர்? மற்றவர்களை கிண்டல் செய்து, மற்றவர்களை கேலி செய்து, மனித தேவனால் படைக்கப்பட்ட மனிதனை அவமதிக்கின்றவன் பரிகாசக்காரன். மனிதனை பார்த்து சில பேர் சொல்லுவார்கள், இவர் ஏதோ நல்லவர் மாதிரியும் அல்ல போறவர் நாய் மாதிரியும் இருக்குன்னு சொல்லுவார். வாயை திறந்தால் நல் வார்த்தைகள் வருவதில்லை. காரணம் என்ன? பரிகாசம். அவனுடைய வார்த்தையை எடுத்து நீ பரிகாசக்காரோடு சேர்த்து நீயும் பரிகாசம் பண்ணாதே. மனிதனை, கர்த்தரால் படைக்கப்பட்ட மனிதனை பரிகாசம் பண்ணாதே. ஹலோ, இதை தான் வேதம் சொல்லுகிறது. ஆனால் அந்த பரிகாசம் பண்ணுகின்ற மனிதன் கிறிஸ்துவனை பெற வேண்டும். அவன் ரட்சிக்கப்பட வேண்டும். ஆத்துமா வெளியேறப்பட்டதாக இருக்கிறது. அவன் பரிகாசம் பண்ண காரணம் என்ன? சத்துருவானவன் அவனை பிடித்து வைத்திருக்கிறான். கட்டுண்டவர்களை விடுதலையாக்க கர்த்தர் உன்னை என்னை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். ஆனால் விடுதலை செய்யக்கூடிய பலன் உன்னிடத்தில் இல்லை. காரணம் என்ன? நீயும் பரிகாசம் செய்கிறாய். ஆமென் சொல்லு. ஆமென். அதற்காக தான் அவர் சொன்னார், அதிலே உட்காராதே. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வேதத்தில் நீ பிரியமாய் இருக்கிறாயா? பிரியம் என்றால் என்ன? என்ன பார்த்து சொல்றார்கள்? சாப்பாட்டு பிரியம். ஹல்லேலூயா. உங்களை பார்த்து என்ன சொல்றாங்க? உங்களுக்கு தான் தெரியும். உங்களுக்கு எதுல பிரியம்? வேதத்தில் பிரியமா, இல்லை என்றால் வேறு பொருளில் பிரியமா? அவன் என்ன செய்ய வேண்டும்? வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவன் வேதத்தில் தியானமாயிருப்பான். அவன் தான் பிரியமாயிருப்பான். இரவும் பகலும் சில பேர் சாப்பாட்டிலேயே பிரியமா இருப்பா. சமைச்சு 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 போட்டு கொண்டே இருப்பான். அதுலேயே அவருக்கு பிரியம்.
வேதத்தில் பிரியம் கிடையாது. கேட்டால் சொல்வார்கள், ஆண்டவரே உம்முடைய சமூகத்துக்கு எத்தனை வருடங்களா நான் வரும் ஆண்டவரே, இன்னும் ஏன் என் ஜெபத்தை கேட்கவில்லை? உன்னுடைய பெரிய வேதனை இருக்கிறது. வேதத்தை கவனமா வாசிக்கும், நிதானிச்சு வாசிக்கும். பிதாவாகிய தேவன் குமாரனாக இந்த பூமியில வந்து எதிரே பிரியமா இருந்தார். பின்பு அவருடைய பிரியம் என்னுடைய பிரியம் என்ன? அவர் இரவும் பகலும் அவருடைய வேதத்திலே தியானமாயிருக்க மிஷன் வாய்க்குமான் என்று சொன்னால் எல்லாவித சுகத்தோடும் வாழ்வார். ஹல்லேலூயா. எல்லாவித சுகத்தோடும் வாழ்பவன் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுது. ஹல்லேலூயா. அவன் நீர்கால் ஓரமாய் நட்டப்பட்டு, எங்க நடப்பட்டிருக்கீங்க? வேதத்துக்கு பக்கத்துல நடப்பட்டிருக்கா, இல்லைன்னா வேதத்துக்கு வெளியில நடப்பட்டிருக்கா? வேதத்துக்குள்ள நடப்பட்டிருந்தா இதுல இருக்க அவ்வளவு ஆசீர்வாதமும் உங்களுக்குள்ள வரும். ஹல்லேலூயா. இந்த மரம் எங்கே நடப்பட்டிருக்கிறது என்பதை கவனிக்க வேண்டும். உன்னுடைய மரம் எங்கே இப்ப நடப்பட்டிருக்குது? பேசிக்கொண்டிருக்கும் போதே எங்க நடப்பட்டிருக்குன்னு தெரியும். இந்த பாச தானே தெரியுதா, இவரை எந்த சொல்ல முடியும் அப்படின்னு நினைச்சா நீ நட்ட இடம் முடியாத புதிய இடத்தை பார்த்துட்டு வேண்டியது. ஹல்லேலூயா. ஆனா இந்த பாசம் சொல்றதுனால என்னுடைய வாழ்விலே ஒரு மாற்றம் உண்டாகிறது, என்னுடைய வாழ்விலே ஒரு விடுதலை உண்டாகிறது. இது தேவ வார்த்தை என்று விசுவாசித்தால் நீ நட்ட இடம் சரியான. ஹல்லேலூயா. அப்ப வேதத்துக்கு நடுவே நடாம வேற எங்கேயோ கொண்டு நட்டு போட்டு நீர்கால நட்டு பார்த்துட்டு இருக்கீங்க. நீர்கால ஓரமாய் நடைபெற்று தன் காலத்திலே தன் கனியை தந்து, தன் காலத்தில் அது கனி தந்துட்டு தான் இருக்கு. ஏன்னா நடப்பட்ட விட சரியா இருக்கு. நடப்பட்ட முறையா இருக்கிறதுனால கனி கொடுக்க முடியும். வேற வேற கனியெல்லாம் கொடுத்துட்டு இருக்கு. 19 கனி சடன் கொடுத்துருக்கு. 9 கனியை காணு அத்திமரம் மாறி மரத்தை போல இருப்பவர்கள் செய்வது எல்லாம் வாய்க்கணும். இதுல நடப்பட்டது வேதத்துக்கு செய்வது எல்லாம் என்ன செய்வதெல்லாம் வாய்க்கணும், படியாக கவனிக்கணும். துன்மார்க்கரோ என்று சொல்லப்படுது. அதுக்கு பிறகு அப்படி இராமல் காற்று பறைக்கும் பதரை போல் இருக்கிறார்கள். இந்த நடப்பட்ட இடம் எங்க நடப்பட்டிருக்கு? ஒரு கல்லுக்கு மேலே நடப்பட்டிருக்கு. காத்து வீசினோன்னு அது பறந்து போயிடுது. வேதத்துக்குள் உன் வாழ்வை நீ நடுவாய் என்றான். அப்படி என்றால் கிறிஸ்துவுக்குள் உன் வாழ்வு இருக்க வேண்டும். வேதத்திலே புதிய பாட்டில் பார்த்தீங்கன்னா அநேக இடங்களிலே கிறிஸ்துவுக்குள் 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 என்ற வார்த்தை அநேக இடங்களிலே வருவதை நம்ம பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் உன் வாழ்வு இருக்கிறதா? கிறிஸ்துவுக்குள் இருந்தால் வேதத்துக்குள் இருக்கிறான். இல்லைன்னா நீ துன்மார்க்கரின் பதரை போல பதறைந்து போயிருக்கிறார். இதுதான் வேதம் சொல்லு. துன்மார்க்கண்டா யார்? பிசாசு. துன்மார்க்கண்டா யார்? பிசாசு. பிசாசை நீ ஊதி விட்டா போயிடும். ஏன்னா ஜெபிச்சோடனே விழுந்து போயிடும். பிசாசு தான் வந்து போகும். விட்டா போயிடும். பதற போகும். அருமையா அது பதறன்னு சொல்லணும். நீங்க என்ன சொன்னா அரிசி கொடுக்குற மாதிரி ஊதிட்டு இருக்கீங்க. அருமையா போதே ஏன்னா அது நடப்பட்டு நான் கவனமா இன்னைக்கு சொல்றதை பாஸ்டர் செய்யறதால கஷ்டம். பாஸ்டருக்கு கஷ்டம், உங்களுக்கு கஷ்டம், எனக்கு கஷ்டம், எல்லாருக்கும் கஷ்டம். ஆனால் கர்த்தருக்கு கஷ்டமே இல்லை. அப்ப வேதத்தை வாசிக்கும் பொழுது இது எங்கே எழுதப்பட்டிருக்கிறது, எதற்காக எழுதப்பட்டிருக்கிறது, ஏன் எழுதப்பட்டிருக்கிறது என்பதை பகுத்து அறிகின்ற அறிவை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லையா? அவர் வார துன்மார்க்க அவரோட உட்கார்ட்ட எப்படி சத்தியம் சொல்றாரு. ஹல்லேலூயா. இயேசுவை விட பரிசுத்தவான்களுடைய சபையில ஹல்லேலூயா உடனே சொல்வார்கள், ஆகையால் துன்மார்க்க நியாய தீர்ப்பிடும்
பிசாசு நியாய தீர்ப்பிடும். நாங்க எல்லாரும் நியாயத்திலும் நிற்க போறோம். பூமியில இருந்த ஒவ்வொரு மனிதனும் நியாயத்திலும் நிற்பான். துன்மார்க்க நிற்க முடியாது. துன்மார்க்க நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமானின் சபை. நீதிமான் சொன்னால் சர்வ சுலபமாகிய சபை. அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை கூட்டம் போன்ற சபை. அங்கதான் பாவி நிற்க மாட்டான். பரலோகத்தில் பூமியில. ஹல்லேலூயா. பூமியில பாவி நிற்கிறத வேற யாரும் இருக்கிறது சபை. நாங்கள் நீங்க பரிசுத்தவான் பாவிகளோட அப்படியே வளர்ச்சிக்கப்படுது. சற்று சிந்தி டக்குன்னு வசனத்தை எடுத்து பாவிகள் நீதிமானின் சபையில் நிற்பதில்லை. அப்ப யாருக்கு பிரசங்கம் பண்ணிட்டு வீடியோல போட்டு இதை ஒரு ஆக்கள் காட்டி யாருக்கு போடுறோம்? நீதிமானுக்கு தான். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவோட பரிசுத்தவான்கள் இந்த பூமியில் இருக்காங்க அதிகமாக. அதனால பிரச்சனை பூமியில். ஹல்லேலூயா. கர்த்தர் நீதிமானின் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கரின் வழிவாளி. அவருக்கு தெரியும் நீதிமான் வழி பரலோகத்துக்கு என்று தெரியும், சத்துருடைய வழி பாதாளத்துக்கு என்று தெரியும். அவருக்கு தெரியும். அதை தான் இங்கே எழுத வைக்கப்பட்டிருக்கிறது. நீ வேதத்தில் தியானம் இருந்து இரவும் பகலும் அதிலே தியானம் இருந்து அதிலேயே நீ மனத்திரட்டு அதிலேயே நீ ஜெபம் பண்ணினா உன்னுடைய வாழ்க்கையில் மரத்தை போட்டிருக்கு. நீ செய்வதெல்லாம் வாய்க்கும், கனி கொடுப்பான், எல்லாம் செய்யும். இதுதான் இந்த சத்தியம் சொல்லுது. இயேசு ஒரு சத்தியம் சொல்லு. இது பரிசுத்த ஆவியினாலே பரிசுத்த மனிதர்கள் சொன்னார்கள். ஆனால் இயேசு இந்த பூமியிலே வாழ்ந்தபோது சொன்னார். அது உங்களுக்கு எல்லாரும் தெரியும், எல்லாம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் ஒரு நாள் ஆண்டவராகிய தேவன் ஒரு வீட்டுக்கு போனேன். உங்களோட வீட்டுக்கு எந்த வீட்டுக்கு வந்தவன். அங்க போன உடனே அந்த மனிதன் வந்தான். ஆண்டவர் வந்திருக்கிறார், நல்லது, பெரிய அவருக்கு வரவேற்புகள் பெருசாக செய்யலை. அவர் தண்ணி எடுத்து கொடுக்கல, எழுதியிருக்கணும் தெரியும். திடீரென்று ஒரு பெண் வந்து பயங்கரமான பாடம் அவருடைய காலை தொட்டுட்டார். ஐயோ, இவர் பரிசுத்தவானாக இருந்தால் பாவி இவரை தொடலாமா அப்படின்னு அவர் கேட்டார். உடனே இயேசு கொஞ்ச நேரம் கொடுத்துருக்காரு. இப்பவுமே டக்குன்னு சொல்லுங்க. அவர் பார்த்துன்னு சொன்னேன், நீ அவர் வந்து பெரிய ஒரு தைல குப்பியை நல்ல விலையேறப்பட்டு தர குப்பின்னு சொல்லப்பட்டிருக்கு. $1000 ஆமாம். இந்த கணக்குண்டையை பார்க்குறாரு, என்ன தெரியும். ஓகே, அவள் பார்த்த உடனே அவள் பார்த்துட்டு சொன்னான், இவர் பார்த்து சொன்னார், ஆண்டவர் கொஞ்சம் நேரம் அப்படியே சிந்திச்சுட்டு அவள் எல்லாம் நேரம் எல்லாம் பூசினார். எல்லாம் முடிச்சு கண்ணீர்னால பாதத்தை சொல்லிட்டு பயங்கர பானம் தட்டி தவறி சபையில் வந்து அப்படி துடைச்சிட்டா சரி. ஹல்லேலூயா. உடனே நீதிமான் சபையில் இருந்து திறத்தி விட்டுருவீர். அவன் ஹல்லேலூயா. இயேசு திறத்தல. இயேசு அவருக்கு சொல்கிறார், அவர் பார்த்து, நீவா சோரனே, நான் வந்தபோது நீ தண்ணீர் தரவில்லை, காலுக்கு கழுவ எனக்கு வரும்போது என்னை உபசரிக்கவில்லை, என்னை அன்பு காட்டவில்லை, ஆனால் இவ்வளவோ என்னில் மிகவும் அன்பு கொண்டாள். ஹல்லேலூயா. அப்போ அந்த வீட்டுக்குள்ள யார் ஏற்றுக்கொள்ளப்படும்? பாவி. ஹல்லேலூயா. நீதிமான் சபையில் நிற்பது அதங்க பரலோகத்தில். இதை கேட்டுக்கொண்டிருக்க சோதனை சோரியை பதில் இருந்தால் எழுதி கொடுங்க. கர்த்தர் கிருபை செய்ய வல்லவராய். ஹல்லேலூயா. ஏதோ சங்கீதத்தை வைத்துக்கொண்டு பழைய ஏற்பாட்டு உடன்படிக்கையை வைத்துக்கொண்டு இன்றைக்கு புதிய உடன்படிக்கையை மீறுகிறவர்களாய் காணப்படுகிறார்கள். ஹல்லேலூயா. இது ஒரு சம்பவம். பல சம்பவங்கள் பயப்படையது. ஹல்லேலூயா. ஒரு நாள் ஆண்டவர் ஓய்வு நாளிலே பயிர் வழியாகி போனார். 12ஆம் அதிகாரம் மத்தியில் இருக்குது. காதுகளை கொய்து பசி தோட்டத்துக்காக போயிருக்கேன். காதுகளை கொய்து புரியுங்க சாப்பிட்டு போனார்கள். நான் எல்லாத்தையும் எடுத்து வாய்ச்சே டைம் காணும். போய் கொண்டிருக்கும் பொழுது பரிசெய்யரை கண்டவரை நோக்கி, இதோ ஓய்வு நாளிலே செய்யத்தக்காத இவருடைய செய்கிறார்களே என்றார். உடனே குற்றம் முடிப்பதே
பரிசேயர் வேதம். சீசரை பார்த்து சீசர் பசிக்குது சீசருக்கு. அவங்க வயலில் போகிறாங்க, 2 நெல்லை பிடிச்சி சாப்பிட்டு போகிறாங்க. உடனே ஆண்டவர் பொருங்க உங்களுக்கு பழைய பாடலை எடுத்து சொன்னால் தான் உங்களுக்கு லைட்டாக புரியுமென்று அவர் புரிஞ்சிட்டு. ஏன்னா பழைய பாடலை புரிஞ்சிருக்கு. எனக்கு பழைய பாடலை ஆண்டு எடுத்து அதற்கு அவர் தாவீது மகனோடு இருந்தவரும் பசியாக இருந்த போது செய்ததை நீங்கள் வாசித்தது இல்லையா? சில பேர் இன்னைக்கு பசியாக இருக்குது, ஏதோ வேலை கிடைக்கல, போய் ஏதாவது வேலை செய்தாவது சாப்பிடுவோம் என்று சாப்பிட்டு இருக்காங்க. பார்த்தீங்களா பாஸ்டரை அவர் செய்வதை கம்மி பரிசை இவர் எப்படி செய்து சாப்பிடலாமா? நீ குடிப்பியா? குடிக்கணி சாப்பாடு குடிப்பியா? உடனே நீ பரிசெய்ய ரெடியாய் ஆயத்தம். அவர் சொன்னார், அவன் தேவனுடைய வீட்டிலே பிரவேசித்து ஆசாரிய தவிர வேறொருவரும் புசிக்க தகாத தேவசமூகத்து அப்பங்களை புசித்து தானும் தன்னோடு இருந்தது. பசி இருக்குது, என்ன செய்யுது? ஒன்றும் செய்ய முடியல. ஏதாவது செய்தால் சாப்பிடணும், மணி இல்லை. பரிசேயருக்கு பிடிக்கல, தாங்க முடியல. இவரை பரிசுத்தமாக ஆண்டவராக தேவன் சொன்னார், அன்றைக்கு ஓய்வு நாளை ஆசாரிகள் தேவாலயத்தை வைத்திராமல் ஓய்வு நாளை வேலை நாள் ஆக்கினாலும் குற்றமற்றவர்களாக இருக்கிறார்கள் என்று நீங்கள் வேதத்தில் வாசிக்கவில்லை. உடனே வேதத்தை எடுத்து வராங்க. எனவே பழைய பாட்டை சொன்னதான் விளங்க. அப்போ பழைய பாட்டு தான் எழுதப்பட்டிருந்த, புதிய பாட்டு எழுதப்பட. அல்லையா? ஆண்டவராக தேவாலயத்திலும் பெரியவர் இங்கே இருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். வலியல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பது கருத்தை இன்னதந்த அறிஞர்களால் குற்றமற்றவரை நீங்கள் குற்றம் என்று தீர்க்க மாட்டீர்கள். அல்லையா? சாப்பிட்டது குற்றம் நாங்கள் சொல்லுறேன். தாவீது களவெடுத்து சாப்பிட்டது குற்றம் என்று சொல்லுறேன். ஏன் பசியா இருந்த போது தாவீது ராஜா தான், ஆனால் சவுலை கொண்டால் இவன் அபிஷேகம் பண்ண அவனை கொல்ல வேண்டியது. அதுக்காக அவன் கொல்லாமலே இருந்தான். அப்பவே ராஜாவை இருப்பான், கொண்டிருந்தான். ஆனால் அவன் பசியாக இருக்கிறது ஓடி வருகின்றான். ஒரு 1000க்குள்ள போகிறான். நல்ல சாப்பாடு நிறைய சின்னத்தில் பிடிச்சிக்கிட்டே இருக்கு. எடுத்து சாப்பிட வேண்டியதான். பசியாக இருந்தால் அவர் என்ன செய்ய முடியும்? களவெடுத்து சாப்பிடல, அங்கே இழுத்து சாப்பிடுப்பா. அந்த சொன்ன சாப்பிடு. அல்லோயா? வேதம் இரக்கத்தை விரும்புகிறது, ஆனால் நீ பலியை விரும்புகிற. யாராவது பலி செலுத்தணும்னே ஆயத்தமாக இருக்கு. அன்பான தேவச்சனமே, தேவன் விரும்புவதை நாம் விரும்ப வேண்டும். அதான் இதயத்துக்கு ஏற்றவர் தாவீது என்று சொன்னார். ஆமென், ஆமென் சொல்லுங்க. இந்த கருத்தை அறிந்தீர்களானால் குற்றமில்லாதவர்களை நீங்கள் குற்றவாளிகளாக தீர்க்கப்பட்டார்கள். மனுஷத்தமாரும் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராக இருக்கிறார் என்றார். ஓய்வு நாளுக்கு அவர் தான் ஆண்டவர், ஒரு ஆண்டவர் இல்லை என்றாங்க, அவர் மட்டும்தான். உடனே மனுஷகுமாரன் உடனே அவர் அவரை விட்டு போய் தன்னுடைய தேவாலயத்திலே பிரவேசித்தார். அங்கே சூமனை கையோடு கொண்டிருந்தான். ஓய்வு நாளில் சுத்தமாக்க போகிறார். பழைய ஏற்பாடு ஓய்வு நாளில் சாகும் என்னையா பிடிக்கும். அல்லையா? அதுக்கு அவர் உதாரணங்களை பல விஷயங்களை ஒரு ஆண்டவராக தேவர் சொல்றார். நீங்கள் ஆண்டவரை பார்த்தீங்கன்னா எப்பொழுதும் பாவிகளோடு தான் அவர் இருந்தார். பரிசுத்தவான்களோடு இருந்ததாக பைபிள் எழுதப்படுறது. இயேசு பரிசுத்தவான்களோடு உட்கார்ந்திருக்கையில் அப்பத்தை பெற்று அப்படி அழி சீசரோடு எழுதி பைபிளை சரியா வாசிக்க. தேவ சித்தம், தேவனுடைய இதயம் நமக்கு வேண்டும். அல்லையா? தேவனுடைய இதயம் நமக்கு வேண்டும். அதற்கு ஒரு உதாரணத்தை சொல்கிறார். அதற்கு அவர், உங்களில் எந்த மனுஷன் ஆகிலும் ஒரு ஆடு இருந்து அது ஓய்வு நாளிலே குடியில் விழுந்தால் அதை பிடித்து தூக்கி விட மாட்டானோ. ஒரு ஆட்டை உதாரணம், மிருகத்தை வச்சு பேசுகிறார். 5 அறிவுள்ள ஒரு மிருகம் விழுந்து போச்சு கிடாங்கதான் வரும்பொழுது பார்க்குறீங்க. சில பேர் பார்த்தது தெரியாம பிரச்சனை. ஆட்டை பார்க்க மனுஷன் விசேஷித்தவர் உலகோ விசேஷித்தவராக இருக்கிறான். அதனால் ஓய்வு நாளிலே நன்மை செய்து நியாயம் தானே. அல்லோ, ஒரு நன்மை செய்து பாவம். ஒரு பாவியை கூட்டிக் கொண்டு வந்து அவனோடு உட்கார்ந்து சாப்பிடுவது பாவம். அவனோட கிறந்து நின்று அவனோட பேசுவது பாவம் அல்ல. நீயும் ஒரு நாள் பாவியா இருந்தாய். இதைத்தான் இயேசு கொடுத்தார்.
நாம் எதை போதிக்கிறோம் என்று தெரியாமல் போதிக்கிறோம். கருத்துக்களை நாம் சரியாக அறிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய சித்தங்களை அறிந்து கொள்ள வேண்டும். தேவன் என்ன சொல்லுகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவராக இயேசு எத்தனையோ ஸ்திரீகள் அவருக்கு பின்னாக சென்று ஊழியம் செய்தார். வேதத்தில் எழுதியிருக்கிறார். ஸ்திரீகள் தேவனுடைய ஊழியத்தை செய்வதற்கு தேவன் அனுமதித்திருக்கிறார். அது ஆத்துமா. சரீரத்தில் தான் வித்தியாசம் இருக்கிறதே தவிர, ஆனால் ஆத்துமா ஒன்றுதான். ஆண்டவர் அதை ரசிக்க வந்தார். இந்த பூமியிலே ஆத்துமாவை ரசிக்க வந்தார், சரீரத்தை அல்ல. புரிந்து கொள்ள வேண்டும். அவருடைய ஆத்மா பாதாளத்துக்கு போக போகிறதே, அந்த ஆத்மாவுக்காக நான் என்ன செய்யலாம்? இதை தான் இயேசு சிந்தித்தார். திடீரென்று ஒரு கிணத்தடியில போய் சமாரிய ஸ்திரீ 5 புருஷன்கார கொஞ்சம் புருஷனோட இருந்தவர் இயேசு பேசிக் கொண்டிருக்கிறார். சீசர்கள் பார்த்து அங்கேயும் சமாரியரோடு சம்பந்தம் கலக்கிறதுக்கு இவர் என்று போய் சம்பந்தம் கலந்து பேசிட்டு இருக்கார். உடனே சீசர்களுக்கு யோசனை வந்துட்டு, இவருக்கு பசி, இது ஏதாவது சாப்பாடு வழிகிறாங்க போயிருக்கணும். உடனே ஆண்டவர் சொன்னார், தனியாக இருந்து பேசிக்கொண்டா, ஏன் தனியாக இருந்து பேசிக்கொண்டா அதிகமா? இந்த சீசருக்கு நான் இதை சொல்லிட்டா ஊரெல்லாம் போய் சொல்லிடுவோம். தனியை பேசுகிறேன். இவருக்கு 5 கொஞ்சம் அது தெரியும் தானே உங்களுக்கு. முதல் 5 கல்யாணம் பண்ணாங்க, இவர் 5 உங்களுக்கு தெரியும் தானே. இவர் வேற போல பாவி உலகத்தை தெரியும் தானே. நீ 5000 பாவம் செஞ்சிருக்காங்க. நியாயம் தீர்ப்பது பரிசு கிறிஸ்துவன். ஹல்லேலூயா. அப்ப அந்த ஸ்திரியை பார்த்து அவர் பேசிக்கொண்டிருந்தார். தீர்க்க தரிசனங்களை சொன்னார். உடனே வந்து, ஆண்டவரே பசியாயிருக்கு. அவர் சொன்னார், என்னுடைய ஆத்ம பசியாயிருக்கு. ஆத்ம பசி. அன்னைக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் இப்போ மத்தியானம் என்ன பசியோ தெரியும். ஆமே. ஆனால் ஆண்டவருக்கு ஆத்ம பசி. உங்களுடைய ஆத்மாவிலே அவர் கர்சனையாயிருக்கிறார். பூமியில வாழ்கின்ற ஒவ்வொரு ஆத்மாவிலும் அவர் கர்சனை உள்ளவராயிருக்கிறார். ஆத்மாவுக்காக தான் அவருடைய ஜீவனை வந்து பூமியிலே கொடுத்தார். குற்றமற்றவர் தன்னுடைய ஆத்மாவை குற்றமற்ற பலியாக ஒப்புக் கொடுத்து என் ஆத்மாவை அவர் மீட்டெடுத்தார். ஒன்றை கொடுத்து ஒன்றை எடுக்கிறவராக இருக்கிறார். இலவசமாய் கொடுத்து இலவசமாய் பெற்றுக் கொடுக்கிறார். அருள். ஆமென் சொல்லு. அன்பான தேவஜனமே, இயேசு செய்த ஒவ்வொரு காரியங்களை நான் பார்க்கும் போது எவ்வளவு ஒரு பரிசுத்தராய் இருந்தும் தன்னை பரிசுத்தவான் என்று அவர் யாரிடத்திலும் அவர் சொல்லவில்லை. அவரை பார்த்தவர்கள் எழுதினார். அவருடைய வாயில் வஞ்சனை இருந்ததில்லை என்று அவரை பார்த்தவர்கள் தான் எழுதினார். அவர் சொல்லவில்லை, என் வாயில் வஞ்சனை இருக்கவில்லை. நான் ஒரு நீதிமான் என்று அவர் சொல்லவில்லை. ஆனால் மற்றவர்கள் சொன்னார்கள் அவரை பார்த்து. ஹல்லேலூயா. நாம் இப்பொழுதும் மற்றவர்களை நியாயம் தீர்க்கிறவர்களாக காணப்படுகிறோம். ஹல்லேலூயா. பரிசேயராய் நாம் இருக்கும்படியாக தேவன் நம்மை அழைக்கவில்லை. இயேசுவின் சீசராய் இருக்கும்படி தேவன் நம்மை அழைத்தார். ஹல்லேலூயா. ஒரு நாள் பேதுரு போயிட்டு கொன்னதைய வீட்டில் போயிட்டு சாப்பிட்டு வந்துட்டார். அவர்கள் வீட்டை போய் சாப்பிட்டு வந்துட்டு யூதர்கள் வந்து வெள்ளாட்ட விட்டு சாப்பிட மாட்டாங்க. அது பழைய பாட்டு. உடனே இங்கே வந்த உடனே நீர் இப்படி இருக்கு, அங்கே சாப்பிடலாமா இங்கே சாப்பிடலாமான்னு ஒரு போராட்டம் வந்து இவர் வேற மறைக்கிறார். ஏன் சொன்னா செய்து கொள்ள மாட்டாங்க. வந்து உலக பிரகாரமான மாதிரி. ஆனால் இயேசு ஒரு சீசர் செய்ய, ஆனால் இயேசு செய்ய உதவி செய்ய கதவை கட்டாம. ஹல்லேலூயா. ஆனால் அப்படினாலே அன்பான தேவஜனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை போல நாம் மாறுபடியாக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய தேவனின் ஒவ்வொரு இடத்திலையும் பார்த்தீங்கன்னா நிறைய சொல்லிட்டு போகலாம். நான் வேதத்தை எடுத்து அறியாமல் செய்யவில்லை. ஒரு காரியத்தை மாத்திரம் உங்களோடு கூட இதற்கு ஆதாரமாய் ஒரு காரியத்தை நான் சொன்னேன். ஆயக்காரோடும் பாவிகளோடும் இயேசு உட்கார்ந்தார். ஏன் அவர்களை ரசிக்க தான் பூமிக்கு அவர் வழங்கி வந்தார். யாருக்கு அவர் போதிக்க வந்தார்? ஆயக்காருக்கும் பாவிகளுக்கும் தானே அவர் போதிக்க வந்தார். பழைய ஏற்பாட்டு வசனங்களை வைத்துக் கொண்டு புதிய ஏற்பாட்டின் இயேசுவினுடைய இரக்கத்தை மறந்து விடாதீர்கள். அவருடைய அன்பை மறந்து விடாதீர்கள். அவருடைய அன்பு நமக்குள்ளே
இருக்க வேண்டும். கிறிஸ்து எனக்குள்ளே வாசமாயிருந்தால், கிறிஸ்து எனக்குள்ளே ஜீவிப்பார் என்றால், பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே இருப்பார் என்றால் நாம் கிறிஸ்துவை போல் வாழ வேண்டும். ஹல்லேலூயா. பாவிகள் எவ்வளவு பேர் இருந்தாலும் அவர்கள் எல்லோரும் உங்களோடு இருக்க வேண்டும். அவர்களை ரட்சிக்கவே தேவன் இந்த பூமியில் இறங்கி வந்தார். ஆமென் சொல்லு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆனால் அவர்கள் செய்கிறதை நாம் செய்யக்கூடாது. ஹல்லேலூயா. அதை தான் இங்கே வேதம் சொல்கிறது. ஆனால் அவரோடு இருக்க வேண்டாம் என்பது என் கருத்து. அது கருத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து எப்படி வாழ்ந்தார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. இப்படியாக வேதங்களிலே அநேக காரியங்களை இயேசு பாவங்களோடு செய்தார். ஹல்லேலூயா. சமாரி ஸ்திரீயோடு கூட அவர் பேசினார். அவர் பேசினார் தானே. ஆனால் அந்த ஸ்திரீ மூலமாக தானே அந்த பட்டணம் ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவாக இருந்தது. நீயும் நானும் பாவியாக இருந்தபடினால தானே என்னை ஆண்டவர் தேடி வந்து ரட்சித்தார். என்னை தேடி வராமல் இருந்திருந்தால், அன்றைக்கு 2 ஊழியக்காரனை என்னை விட்டு அனுப்பாமல் இருந்திருந்தால் நான் ரட்சிக்கப்பட்டிருக்க முடியாது. அவன் பாவி என்னை நினைத்திருந்தால் என் வீட்டுக்குள் வந்திருக்க முடியாது. நான் துன்மார்க்கர் என்று நினைத்திருந்தால் என்னோடு கூட அவன் உட்கார்ந்து பேசியிருக்க முடியாது. சற்று சிந்திக்க வேண்டும் சோதனை சோதனை. நியாயம் தீர்க்கிற பரிசெயராக இல்லாமல் இயேசுவை போல் நாம் மாறுவோம். ஹல்லேலூயா. இயேசுவை போல் நாம் ஜீவிப்போம். இயேசுவை போல் நாம் ஹல்லேலூயா. ஆண்டவராக இயேசு சொன்னார் 18ஆம் அதிகாரம் மத்தேயு புத்தகத்திலே, இந்த சிறியரில் 10வது வசனம், இந்த சிறியரில் ஒருவனை அற்பமாய் எண்ணாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். ஹல்லேலூயா. எச்சரிக்கையாயிருங்கள். அவர்களுக்குரிய தேவதூதர்கள் பரலோகத்திலே பரமபிதாவின் சமூகத்தை எப்பொழுதும் தரிசிக்கிறார்கள் என்று உங்களுக்கு நான் சொல்லுவேன். அப்படி சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லுகிறார் 11ஆம் வசனத்திலே, மனுஷகுமாரன் கெட்டு போனதை ரட்சிக்க வந்தார். நல்லா இருக்கிறத ரட்சிக்கிறது தேவையில்லை. சிறையில் இருக்கிறவன் தான் விடுதலை பண்ணணும். வழியில் இருக்கிறவனை விடுதலை பண்ணணும். அவன் ஒன்றுக்கு அடைக்கப்பட்டிருக்கிறான். ஒரு வேதனையில் அவன் துடித்துக் கொண்டிருக்கிறான். அவருடைய வாழ்வு விடுதலையற்றதாக இருக்கிறது. அவனை விடுதலை செய்யும்படியாக ஆண்டவரை அழைத்தார். உங்களை அழைத்தார். ஹல்லேலூயா. எல்லாரும் நீதிமான சபையில பாவியை நினைப்பு ஜனங்கள் வருது. இந்த சபைக்கு வழியில் எல்லாம் நீங்க நீதிமான் சொன்னீங்க. அவன் பார்த்தாங்க நீதிமான் தான் இந்த சபைக்கு போறோன்னு ஜனம் வருது. ஹல்லேலூயா. அவர்களை தான் நீங்க வர வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அவர்களோடு தான் உட்கார அவர் விரும்புகிறார். அவர்களோடு தான் பேச விரும்புகிறார். அவர்களோடு தான் உறவாட அவர் விரும்புகிறார். அவர்களை தான் மீட்க அவர் இந்த பூமிக்கு வந்தார். ஹல்லேலூயா. உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது? ஒரு மனிதனுக்கு 100 ஆடுகள் இருந்து அவைகள் ஒன்று சிதறி போனால் அவன் மற்ற 99 ஆடுகளை மலைகளை விட்டு போய் சிதறி போனதை தேடாமல் இருப்பானோ? அவன் அதை கண்டுபிடித்தால் சிதறி போகாத 99 ஆடுகளை குறித்து சந்தோஷப்படுவதை பார்க்கலும் அதை குறித்து அதிகமாய் சந்தோஷப்படுவான் என்று மெய்யாகவே மெய்யாகவே இதுக்குள்ள இருக்கின்ற தேவனை ஏற்றுக்கொண்ட மனிதர்களை குறித்து அவர் கவலைப்படவில்லை. அவர் இதுக்குள்ளே வராது இருக்கின்ற ஆட்டை குறித்து அவர் கவலையாக இருக்கிறார். ஏனென்றால் அவர்களை ரசிக்கத்தான் தேவன் இந்த பூமியில் இறங்கி வந்தார். ஹல்லேலூயா. இதை போதித்து வந்தால் தேவன் நம்முடைய ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆசீர்வாதமாக இருக்கிறார்கள்? ஹல்லேலூயா. அதைத்தான் ஆண்டவராக இயேசு அப்பத்தில் எடுத்து 11ஆம் அதிகாரம் தொடங்கியவர்களே அந்த உதாரணத்தை அங்கே காண்பிக்கிறதை நாம் பார்க்கப்படுகிறார். தன்னுடைய சீசர்களுக்கு ஒரு காரியத்தை அவர் கற்றுக் கொடுத்தார் என்பதை நேற்று நாம் பார்த்தோம். நான் நேரத்தை எடுக்க விரும்பாதனாலே நான் இதோடு குறிப்பிட்ட எனக்கு தெரிந்த ஒரு சம்பவம் 11ஆம் அதிகாரத்திலே 23வது வசனத்திலே நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில் கர்த்தராகிய இயேசு காட்டிக் கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து சோஸ்திரம் பண்ணி அதை பெற்று, நீங்கள் வாங்கி பூசியுங்கள், இது உங்களுக்காக விற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். சீடர்களிடத்திலே அவர் தன்னுடைய சரீரத்தை அவர் பெற்றுக் கொடுக்கிறார். எதற்காக அவர் அதை பெற்றுக் கொடுக்கிறார்? இது என்னுடைய சரீரம், இதை நீங்கள் சாப்பிடுங்கள். ஏனென்றால் நீங்கள் என்னுடைய சரீரம். நான்
எதை கற்பித்தனோ அதை அவர்களுக்கு போய் செய்யும். நான் உங்களுக்கு எதை சொல்லிக் கொடுத்தேனோ, நான் நீங்கள் பாவிகளாக இருக்கும் பொழுது நான் உங்களோடு இருந்தேன், உங்களோடு புசித்தேன், உங்களோடு வாழ்ந்தேன். நீங்களும் அதை மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க. சரீரத்தை அதாவது உடைப்பது என்பது சாதாரணமான காரியம். அல்லேலூயா. உடைப்பது என்பது சாதாரணமான காரியம். போதுமான மணியானது நிலத்திலே விழுந்து சாகாவிட்டால் அது பலன் தராது என்று சொன்னார். அதை நீங்கள் புரியும் பொழுது சில நேரத்தில் சாதாரணமாக நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். ஒரு கோதுமை மணியை நாங்கள் விதைக்கும் பொழுது அது ரெண்டாக உடைக்கப்படாவிட்டால் அதிலிருந்து ஜீவன் வராது. உன்னுடைய வாழ்க்கை இரண்டாக உடைக்கப்படும் பொழுதுதான் உன் வாழ்க்கையில ஜீவன் வரும். அவருடைய வாழ்வு உடைக்கப்பட்டபடினாலே, அவருடைய சரீரம் விற்கப்பட்டபடினாலே அதிலிருந்து ஜீவன் உண்டானது. உன் வாழ்விலே தேவன் அதான் அதை பிரித்து காண்பிக்கிறார், உடைத்து காண்பிக்கிறார். உன் வாழ்வு உடைக்கப்படாவிட்டால் அதுக்குள்ள ஜீவன் வராது. சும்மா பார்க்கும் பொழுது கோதுமை நான் நிலத்திலே போடுகிறேன், அது இரண்டாக உடைக்கப்பட வேண்டும், அப்பொழுதுதான் அதுக்கு ஜீவன் வரும். அதே விதமாகவே ஆண்டவர் தன்னுடைய சரீரத்தை இரண்டாக உடைத்தார், உடைத்து கொடுத்தார் என்று பார்க்கிறோம். ஏன்? நீங்கள் ஜீவன் பெறும்படியா. நீங்களும் மற்றவர்களுக்கு அதை விட்டுக் கொடுங்கள், இதை நினைவு கூறுங்கள் செய்யுங்கள். உன் வாழ்வை விட்டுக் கொடுப்பதுதான் அப்பம் விடுதலின் ஆராதனை. அவர் எப்படியாக உடைக்கப்பட்டார், அவருடைய வாழ்வு உடைத்து மற்றவர்களுக்காக கொடுக்க வேண்டும். இதை நினைவு கூறும்படி செய்யுங்கள் என்று சொன்னார். அப்படி உடைக்கப்பட்டார். அவருடைய ஏசியா 68ஆம் அதிகாரத்திலே அவருடைய உடைப்பை குறித்து வேதம் சொல்கிறார். மரணத்தில் ஊற்றி என்று சொல்லப்பட்டிருக்கு. மரணத்தில் எதனுடைய ஜீவனை ஊட்டினார், ஊற்றி உனக்கு ஜீவனை கொடுத்தார். நீ மற்றவர்களுக்கு ஜீவனை கொடுக்க வேண்டும் என்றால் உன்னுடைய மாமிசம் உடைக்கப்பட வேண்டும். உன்னுடைய மாமிசம் உடைக்கப்பட வேண்டும். உடைக்கப்படாமல் இன்னொருவருக்கு ஜீவனை கொடுக்க நான் முடியாது. என்னை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொன்னார். அவரை இயேசுவை பின்பற்ற, என்னை அல்ல இயேசுவை பின்பற்ற. ஒரு இடத்திலையும் சொல்லவில்லை யோவானை பின்பற்றுங்கள் என்று ஆண்டவர் சொல்ல, தாவீதை பின்பற்றுங்கள் என்று ஆண்டவர் சொல்லவில்லை, இயேசுவை பின்பற்ற. ஹல்லேலூயா. மீதம் சொல்கிறதை நாம் செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம். அவர் உடைக்க கொடுத்தார், பிரேக் பண்ணி எல்லாம் தூள் தூளாக பித்து கொடுத்தார். உங்களுக்கு ஜீவனை தரக்கூடிய நீங்கள் உங்களுடைய வாழ்விலே மற்றவர்களுக்கு ஜீவனை கொடுக்குற ஒரு கொஞ்சம் உங்கள் சரீரத்தை கஷ்டப்பட கொடுக்க எவ்வளோ கஷ்டப்படும். சரி யோசிச்சுக்க. இதைத்தான் நினைவு இதை செய்வது. நான் உங்களுக்கு செய்ததை நீங்கள் மற்றவர்களுக்கு செய்யுங்கள் சொன்னார். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. பவுலடிகள் சொன்னார்கள் வார்த்தை, ஆனால் அவர் அப்படி வாழ்ந்தார். 11ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் சொல்றார். அதனால தான் அவர் அதை விட்டு கொடுக்கும் பொழுது அதை அவர் அழகாய் சொல்லுகிறார். பாருங்க 1வது வசனம், நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்களும் என்னை பின்பற்றுவாயிருங்கள். ஹல்லேலூயா. ஏனென்றால் அவர் 5 தரமும் சாப்பிட்டால் அடி வாங்க, இங்க ஒரு அடி கூட வாங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேர் அடி வாங்குறேன்னு சொன்னா நான் காயத்தை பார்க்கிறேன். டிவி பிரசங்கங்கள்ல இதெல்லாம் நான் கேட்கிறேன், ஒரு வாட்டி நடந்திருக்கேன். ஆனால் நான் காயத்தை பார்க்கிறேன். ஆனால் இயேசுவின் சரீரத்தை காயத்தை நான் பார்த்தேன், பவுலின் சரீரத்திலே காயத்தை நான் பார்த்தேன். அதனால அவன் சொல்கிறான், கிறிஸ்துவை நான் பின்பற்றுவது போல நீங்களும் பின்பற்ற முடியுமா? சிறைச்சாலையிலையும் அடியும் உதயம் வாங்க முடியுமா? முடியாது. ஏன்? இங்க கிறிஸ்துவை பின்பற்றுவது போல பின்பற்ற. சரி, ஓகே, நான் பவுலை போல பின்பற்ற போறேன், திருமணம் இல்லாம பின்பற்ற போறேன், ஒப்புக்கொடுங்க. யார் வேண்டாம் முடியுமா? உங்களால் உன் சரீரத்தை விட்டு கொடுக்க முடியுமா? அடிக்க கொடுக்க முடியுமா? பிடிக்க கொடுக்க முடியுமா? முடியாது. அதனால ஒப்பு கொடுக்க முடியும்.
ஹல்லேலூயா. உங்களை பின்பற்ற முடியாது. வேதத்தை தெளிவாக வாசித்து தெளிவாக சொன்னீங்கன்னா நடக்கும். ஹல்லேலூயா. பாவி விட்ட போட எப்படியா பாவி அடிச்சுக்கிறது? நீ நான் ஒரு காலத்தை பாவி தான். பாவியும் பிரதான பாவின்னு பவுல் சொல்ல நாம சொல்லவே மாட்டோம். ஹல்லேலூயா. இப்போ நான் தான் இதுவரைக்கும் ஒரு வருஷம் தான் கேள்விப்பட்டேன். பாவியிலும் பிரதான பாவி நான் சொல்லி அவர்தான் பாவி, நான் நல்ல பரிசுத்தம் இல்லைன்னா அப்படி சொல்லுவேன். அவரை பாருங்க, அவரை பாருங்க. அவன் சொல்லல, அவர் பாவியாக இருக்கிறார் என்று அவர் சொல்லல. பாவிகளை ரட்சிக்கவே மனசப்படுவார். இயேசு வந்தார். அவர் சொன்ன பாவியிலும் பிரதான பாவியாகிய என்னை இயேசு ரட்சித்தார். அப்ப அவரை பின்பற்றலாம். நான் சொல்றேன், உண்மை சொல்றேன், நாம சொல்ல முடியும். ஹல்லேலூயா. அன்பான தேவச்சனமே, நாங்கள் கிறிஸ்துவை நமக்காக தம்மை சிலுவையில் ஒப்புக் கொடுத்தது போல நாமும் ஒப்புக் கொடுத்து அன்புள்ளவர்களாய் அன்பு சகலதையும் தாங்கும், சகலதையும் கொடுக்கும், சகலதையும் சதிக்கும், சகலதையும் ஏற்றுக்கொள்ளும். ஹல்லேலூயா. ஏற்றுக்கொள்கின்ற ஒரு மனம். பாவிகள் வழிக்கு நீங்க போகாதீங்க, ஆனால் பாவியோடு இருந்து பேசி அவரை கத்தருக்குள்ள நடத்தலாம். ஒரு எல்லாரும் ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அங்கே நீங்கன்னா நாம் இருக்கிறோம் ஆண்டவரே, நாங்கள் தான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு இருக்கிறத செய்யணும். ஹல்லேலூயா. என்ற விழா தானே இருக்குது. அவத விதவை பற்றி எல்லாரும் பேசுவாங்க. விதவையை தெரியுமா அவங்களுக்கு? ஆம் தெரியுமே. யார் விதவை? அவர்கிட்ட 2 காசு, வேற ஒன்றுமே இல்லை அவர்கிட்ட. அப்படிதான் பைபிள் சொல்லு. மாடியில வாழ்ந்தவன் நான் விதவைன்னு சொன்னா ஏற்றுக்க முடியும். அவர்கிட்ட வேற எதுவும் இல்லை. சாப்பிட்றது கூட இல்லை. அடுத்த நேரம் அப்படிதான் அடிக்கும் பைபிள். அவளை பார்த்து ஆண்டு சொன்னார்கள், தன்னிடத்தில் இருந்தவங்க போட்டு விட்டாள், வேறு ஒன்றும் இல்லை. ஹல்லேலூயா. பானுவேலின் குமாரத்தி ஆகிய ஒரு தீர்க்கதரிசி இருந்தால், வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. விதவை வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த விதவை இரவும் பகலும் ஆலயத்தில் இருந்து கொண்டு ஆண்டவரை துதித்து பாடி மகிமைப்படுத்திக் கொண்டே இருந்தால் அவளுக்கு வேறு வேலையே இல்லை, வேலைக்கே போறதில்லை. அவள் ஆண்டவருடைய வருகைக்காக எதிர்பார்த்து காத்திருந்தாள் என்று வேதம் சொல்கிறார். ஆண்டவர் எப்ப வருவார் என்று அவள் எதிர்த்து துதித்து ஆண்டவரை மகிமைப்படுத்தி தேவாலயத்தில் 84 வயசு வரைக்கும் தேவாலயத்தில் இருந்தார். 7 வருடம் கணவனோடு வாழ்ந்தவர். அது வேதம் வந்துச்சு. அவளுக்கு யாராவது சாப்பாடு கொடுத்துருப்பாங்க. நான் நல்லா பழியோடு வந்து பேச்சின கிடைச்சிருக்கும். ஏன்னா தெரியாது, ஆனால் நான் வீட்டில் வேறு சேமாலயத்தில் அல்லையா இருந்தாலும் சொல்லிடுறேன். ஆமென் சொல்லு. அல்லேலூயா. நீங்கள் யாராவது இருந்தால் சொல்லுங்க. அல்லேலூயா. சீமோன் என்ற ஒரு பேர் கொண்ட மனிதன் இருந்தான். அவன் தேவனுடைய ஆறுதல் வர காத்திருந்தான் என்று வேதம் சொல்கிறது. தேவனுடைய ஆறுதல் மக்களுக்கு வர வேண்டும் என்று அவன் காத்திருந்தான். அவன் இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது என்று கையிலே இயேசுவை ஏந்தி பரிசுத்த ஆவியானவர் மேல் இருந்தார் என்று வேதம் சொல்கிறது. ஏன்? மற்றவர்களுக்கு ஆறுதல் வர வேண்டும் என்று அவன் காத்திருந்தான். இஸ்ரவேலின் ஆறுதலுக்காக அவன் துதித்துக் கொண்டிருந்தான், தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டிருந்தான். அவன் மேல் கர்த்தருடைய ஆவி இருந்தார். அல்லேலூயா. வசனம் அப்படிதான் எழுதி வச்சிருக்கேன். இதை தான் நான் பார்க்கணுமே தவிர, இவன் என்ன பாவியோட போய் கொண்டிருக்கான் காலையிலேருந்து, அவனோட தான் போகணும், அவனை தான் ரசிக்க வேணுமே. இயேசு கிறிஸ்து பாவியோட தான் இருந்தார் எழுதி பைபிள். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாரா. ஆமென். ஆமென். இவ்வளவு போதும் என்று நான் நினைக்கிறேன். போதும் என்ற மனதுடைய கூடிய தெய்வபக்தியை வீழ்ந்த ஆதாயம். அல்லேலூயா. நீங்கள் ஆத்மாக்களை ஆதாயப்படுத்துவீர்கள் என்று நம்பி தேவன் உங்களை என்னையும் தெரிந்திருக்கிறார். ஆமென் சொல்லுவோம். எல்லோருமாக எழுந்திருந்த வேளையிலே ஆண்டவருடைய சமூகத்திலே நான் என்னுடைய வாழ்வு நான் தேவனுக்கு ஆய்வு கொடுப்பேன். சிரிக்க சிரிக்க பேசினாலும் சிரிக்க வைக்கிறோம். அல்லேலூயா. ஏனென்றால் அவர் பேசுகிற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் நம்முடைய ஜீவனை கொடுத்தது. அல்லேலூயா. கோதுமை மணியானது நிலத்திலே விழுந்து மடியாவிட்டால்
காணாயது பலன் கொடுக்க மாட்டார். அல்லேலூயா. சற்று நேரம் உங்களுடைய ஆணையத்தை பாருங்க. ஏன்னா வசனத்தை பேசுறது மாத்திரம் இல்லை. நான் ஆண்டவராகிய தேவனுடைய அன்பை இந்த உலகத்துக்கு கொண்டு வரும்படியான ஒரு ஜீவ ஒளியாக நான் இந்த பூமியை வாழ வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நீங்கள் இந்த உலகத்திற்கு வெளிச்சமாயிருப்பீர்கள் நான் சொன்னார். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு வாழ்ந்தது போல இந்த பூமியை நாம் வாழப்போகிற ஒரு நாட்கள் வாழும்படியாய் நாம் எடுத்துக்கொள்வோம். இயேசு ஜீவித்தது போல நாம் ஜீவிக்கும்படியாய் இடத்தில் நாம் ஒப்புக்கொள்வோம். இயேசு வாழ்ந்தது போல நாம் வாழும்படியாய் நாம் ஒப்புக்கொள்வோம். இயேசு நல்லவராக இருக்கிறார். ஆமென். அவர் பிடியாளிகளை கண்டபொழுது அவர் மனதுருகினார். பாவிகளை கண்டபொழுது அவர் மனதுருகினார். மரித்தவர்களை கண்டபொழுது அவர் மனதுருகினார். 100க்கு அதிபதியின் மகள் மரித்து போதால் என்ற பொழுது மனதுருகினார். லாசருவின் தகவல் மரித்தவர்கள் மனதுருகினார். ஆனால் நீங்கள் மற்றவர்கள் மரிக்கும் பொழுது மனதுருகிறீர்களா? இல்லை சந்தோஷப்படுங்க. வியாதிகளை கண்டபொழுது உங்களுடைய வாழ்விலே சந்தோஷம் வருகிறதா? இவன் துன்மார்க்கன் என்ற நினைவு வருகிறதா? இல்லை இவன் இப்படி வியாதியிலே இவன் மரிக்க போகிறானே, மரித்தால் பாதாளத்துக்கு போக போகிறான் என்ற இயேசுடைய அன்பு உங்களுக்குள்ளே வருகிறதா? சற்று சிந்தித்து பாருங்கள். சற்று என்னுடைய ஆராய்ந்து பாருங்கள். நீங்கள் நிதானித்தறிந்தால் நீங்கள் நியாயம் தீர்க்கப்படவில்லை. இந்த அப்பம்படும் நாளிலே இயேசுடைய சரீரத்தை நான் நினைவு கூறும்படியால் அவர் விட்டு தன்னுடைய சரீரத்தை கொடுத்தது போல நம் வாழ்வை விட்டு மற்றவர்களுக்கு கொடுக்கத்தக்கதா நாம் நம்முடைய வாழ்விலை வாழ தேவன் நமக்கு உதவி செய்ய இந்த நினைவு கூறும் நாளை நாங்கள் நினைவு கூறப்போம். இதை நினைவு கூற போகிறோம் என்ற நாளிலே ஆண்டவராகிய சமூகத்திலே இது நல்ல நாள், கர்த்தர் படைத்த நாள். இந்த நாளிலே ஆண்டவர் எனக்காக இந்த பூமியிலே தன்னுடைய ஜீவனை பிக்க கொடுத்து ஒப்பு கொடுத்து பாவிகளோடு இருந்து அவர் போஜனம் பண்ணி பாவிகளை விடுதலையாக்கும்படியாக நேசகுமாரனாகிய இயேசு இந்த பூமியிலே வந்தார். நானும் அது போல வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நான் அதுக்காக இன்றைக்கு ஒப்பு கொடுத்து இந்த அப்பத்திலே நான் பங்கு பெற போகிறேன். உங்களுடைய சரீரத்திலே நான் பங்கு பெற போகிறேன். ஆண்டவரே, உன்னுடைய சரீரம் என்னோடு இணைக்கப்பட்டது. ஆனால் உன்னுடைய சரீரம் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டது போல என்னுடைய வாழ்க்கை அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டாலும் நான் அதை பிடித்து மற்றவர்களுக்கு கொடுக்கிற ஆயத்தமாயிருக்கிறேன். ஹல்லேலூயா. என்னுடைய ரத்தம் பூமியிலே சிந்தப்படுவதானாலும் ஆண்டவரே, நீர் உன்னுடைய ரத்தத்தை இந்த பூமியிலே சிந்தி என்னை மன்னித்தது போல நானும் இந்த பூமியிலே இருக்கிற என் ரத்தம் சிந்தப்பட்டாலும் நான் மற்றவர்களை மன்னிக்க ஆயத்தமாயிருக்கிறேன். Glory to Jesus. மகிமை அவருக்கே உண்டாகட்டும். கனம் அவருக்கே உண்டாகட்டும். அவருடைய நாமத்துக்கு கண்ணை மூடி ஆண்டவருடைய சமூகத்திலே இன்றைய நாளில் நான் இதை பங்கு பெறுவது மாத்திரமல்ல, நான் இப்படியாக இயேசு எப்படியாக இந்த பூமியிலே வாழ்ந்தாரோ அதே விதமாக நான் வாழும்படியால் என்னை நான் ஒப்புக் கொடுத்தது போல, கிறிஸ்து ஒப்புக் கொடுத்தது போல நானும் என் வாழ்வை ஒப்புக் கொடுத்ததிலே பங்கு பெற போகிறேன் என்று ஒப்புக் கொடுக்கிறவரை ஆண்டவர் ஆசீர்வதித்து வருகிறார். Glory to Jesus. Glory to Jesus. நன்றி ஆண்டவரே, இந்த பந்தியிலே நான் பங்கு பெற என்னை தகுதியுள்ளவனாய் மாற்றும். உம்முடைய சரீரத்திலே நான் நினைக்கப்பட என்னை சரீரம் உள்ளவனாய் மாற்றும். சபை கிறிஸ்து தலையாக இருக்கிறார். நாங்கள் எல்லோரும் அவருடைய சரீரமாக இருக்கிறோம். அவருடைய சரீரத்திலே நான் இணைக்கப்பட்டவர்களானால், அவரோடு கூட நான் அடக்கம் பண்ணப்பட்டவர்களானால், அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்தவர்கள் உண்டானால் அவர் உயிர்த்தெழுந்தது போல நானும் உயிர்த்தெழுந்தேன். மற்றவர்களுக்காக ஜீவிக்க என் வாழ்வை நான் ஏற்படுகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுதான் புத்தியுள்ள ஜெபம். ஹல்லேலூயா. இதுதான் புத்தியுள்ள கன்னிகை செய்த காரியம். தேவன் இன்றைக்கு ஜீவிக்கிறார் சோதனை சோரி. ஆனால் இயேசு வர முடியாமல் இருக்கிறது காரணம் என்ன? பாவிகள் சபையில் இல்லை. பரிகாசக்காரர்கள் இருக்கிறார்கள், வர முடியாமல் இருக்கிறார். ஹல்லேலூயா. துன்மார்க்கர் தான் இருக்கிறார்கள், ஆனால் பாவியை நேசிக்கிறவர்கள் இல்லை. பரிசேயர் இருக்கிறார்கள்,
இயேசுவை நேசிக்கிறார். இயேசுவை நீ நேசித்ததுண்டானால் நீ மற்றவரை நேசிப்பாயா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவரை ஒருவர் நேசிப்பதே தேவன் கொடுத்த பிரதான கட்டளையாக இருக்கிறது. பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே என்னை நேசித்தது, நான் இந்த பூமியிலே வாழ்ந்த ஒவ்வொருவரையும் நேசிக்கத்தக்கதாக என்னுடைய அன்பை நிலத்திலே ஊற்று. இது ஒரு சடங்காச்சாரம் அல்ல ஆண்டவரே. ஆண்டவரே, உங்களுடைய ஜீவன் உள்ள பலியாய் நீ ஒப்புக் கொடுத்ததை நினைவு கூறும் நாளாய் இருக்கிறார். இந்த நாள் ஆண்டவரே, நீர் ஒப்புக் கொடுத்தது போய் என் வாழ்வை நான் ஒப்புக் கொடுக்கத்தக்கதாக, அதிலே நான் நிலைத்திருக்கத்தக்கதாக, அதிலே நான் வாழத்தக்கதாக எனக்கு உதவி செய்யும். எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. அன்று பவுல் சொன்னது போல் ஆண்டவரே, நானும் என்னை பார்த்து என்னையும் நான் கிறிஸ்துவை பின்பற்றது போல நீங்களும் என்னை பின்பற்றுங்கள் என்று சொல்லத்தக்கதாக என் வாழ்வு மாறட்டும். என் வாழ்வு மாறட்டும் ஆண்டவரே, என் வாழ்வு மாறட்டும் அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமம் இந்த பூமியிலே மகிமைப்படுவதாக. ஆமென். வானத்தையும் பூமியையும் அண்ட சராசரங்களையும் படைத்து வானோர் பூலோகத்தாருடைய முழங்கால் யாவும் முடங்கும் எல்லா நாமத்துக்கும் மேலான இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். அன்பான தேவஜனமே, இந்த வெப்சைட் ஊடாக நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றிருப்பீர்கள் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். மேலும் இந்த வெப்சைட் பகுதியிலே வீடியோ, ஆடியோ, போட்டோஸ் மற்றும் ஆர்டிகல்ஸ்கள் இருக்கிறது. இவைகளை நீங்கள் பார்த்து ஆவி ஆத்தும சரீரத்திலே பூரண விடுதலையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் பெற்றுக்கொள்வீர்கள் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். பெரியா சுவிசேஷ தேவ சபை குடும்பம் ஒவ்வொரு ஞாயிறும் மதியம் 14 மணி, அதாவது 2 மணிக்கு பரிசுத்த தேவ ஆராதனை நடைபெறுகிறது. இதிலே வந்து நீங்கள் கலந்து கொண்டு தேவ சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ளும்படி பெரியா சுவிசேஷ தேவ சபை குடும்பம் உங்களை அன்போடு கூட அழைக்கிறது. நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீர்கள் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். மேலும் இதங்களோடு நீங்கள் தொடர்பு கொண்டு ஜெப தேவைகளுக்கும் உங்களுடைய வாழ்க்கையின் ஆலோசனைகளுக்கும் எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் கீழ்காணும் முகவரியிலோ அல்லது டெலிபோனிலோ நீங்கள் எங்களோடு கூட தொடர்பு கொள்ளலாம். இந்த வெப்சைட் மூலமாக கூட நீங்கள் எங்களோடு கூட தொடர்பு கொள்ளலாம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் நாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறோம். ஆமென். ஆமென்.